ஹாய் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2 அண்ட் 2A தமிழ் சிலபஸ் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அழகு 1 இலக்கணம்னு 25 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதில் எழுத்து இலக்கணத்தில் இருக்க பிரித்து எழுதுதல் வந்து ஸ்கூல் புக்கில் டாபிக் வைஸ் வந்து நமக்கு வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், 6th ஸ்டாண்டர்டில் இருக்க 9 இயல் 9லேயும் இருக்கிற பிரித்து எழுதுதல் 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரித்து எழுதுக 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1 ஃபர்ஸ்ட் ஒன் அமுது என்று, அமுது கூட்டல் என்று. ஸோ நமக்கு வந்து லோவர் ஸ்டாண்டர்ட் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக செட் பண்ணலான்னு பார்க்கும்போது இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. எப்போவுமே பிரித்து எழுதுக பார்க்கும்போது இங்கே ஆன்சர்லேருந்து கொஸ்டினுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படி பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அமுது என்று நமக்கு இங்கே எப்படி இருக்குது, அமுது கூட்டல் என்று. இந்த தே வந்து இத்து கூட்டல் ஊவா மாறி இருக்கும், அப்புறம் ஊ போயிட்டுருக்கோம். ஓகேவா? தே எப்படி இருக்கும், இத்து கூட்டல். ஓகே வெயிட், இங்கே தூ வந்து இத்து கூட்டம் நமக்கு ஊவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஊ போயிட்டு இந்த இத்தும் ஏவும் சேர்த்து தேவாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஓகேவா? 1 by 1 நம்ம வந்து இதே மாதிரி பார்க்கலாம். செகண்டு செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர், மை விகுதி நமக்கு இங்கே கெட்டு போயிருக்கும். அண்ட் தென் செந்தமிழ், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கும். பொய்யகற்றும், பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். நமக்கு இங்கே வந்து தனி குறில் வரும்போது, தனி குறில் வரும்போது இந்த கண்டிஷனில் புணர்ச்சியில் வரும், நல்லா ஞாபகம். தனி குறில் வரும்போது நமக்கு மெய் வந்து இங்கே ரெட்டிக்கும். மெய் ரெட்டிக்கும் போது இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து, இங்கே நியூவாக ஃபார்ம் ஆகிருக்க ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து ஈ கூட்டல் ஆ சேர்ந்து யாவா ஃபார்ம் ஆகிருக்கும். யாவா, அந்த யா தான் நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ பிரித்தேக மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர்லேருந்து கொஸ்டினுக்கு கொண்டு போகிறது எது உங்களுக்கு செட் ஆகுது, 4 ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் 5th ஒன் இடப்புறம், இடம் கூட்டல் புறம். இடம் கூட்டல் புறம் தான் இடப்புறம். ஏன்னா நமக்கு பிரிக்கும் போது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கணும். இடம் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 4 ஆப்ஷனை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இடம் நம்ம வந்து லெஃப்ட் சைடை குறிக்கிறது, இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீரிழமை நமக்கு வந்து தகுதி தேர்வில் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சீர்மை கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை. அக்ரிணை, அக்ரிணை அல் கூட்டல் திணை, அல் கூட்டல் திணை. உங்களுக்கு சில இடத்துல அக்ரி கூட்டல் திணை அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அது தவறு. அல் கூட்டல் திணை. பாகற்காய், பாகற்காய் எப்படி பிரிக்கலாம், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சில இடத்துல நமக்கு வந்து 3ஆக கூட பிரிக்கிற மாதிரி இருக்கும், 2 தான் வரணும்னு கிடையாது. ஸோ அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மீனிங்ஃபுல்லாக எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்குறது இயல் 2. இயல் 2ல் இருக்க ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுக வெண்குடை. வெண்குடை நமக்கு எப்படி பிரித்து எழுத, வெண்மை கூட்டல் குடை. வெண்மை நமக்கு ஒரு பண்பு தொகை சொல், அது வெண்குடைன்றது ஒரு பண்பு தொகை சொல். பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. அது இன்னும் நமக்கு என்ன இற்றா வந்து திரிந்திருக்கும். தேர்ட் ஒன் நன்மாடங்கள். நன்மாடங்கள் நம்ம பிரித்தால் நன்மை கூட்டல் மாடங்கள். நெக்ஸ்ட் 4th ஒன் நிலத்தின் இடையே. இதை நமக்கு பிரிக்கும் போது எப்படி கிடைக்கணும், இந்த இன்னும் ஈயும் சேர்ந்து நீயா மாறி இருக்கும், நிலத்தின் இடையே. ஓகேவா? தட்ப வெப்பம், தட்ப வெப்பமில் இம் நமக்கு போயிருக்கும், தட்ப வெப்பம். ஸோ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ஆன்சர்லேருந்து கொஸ்டின் நீங்கள் பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்ப வெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம். 6th ஒன் வேதி உரங்கள். வேதி உரங்கள்ன்றது வேதி கூட்டல் உரங்கள். முதல் எழுத்து முதல் கூட்டல் எழுத்து, இல்லும் ஏவும் சேர்ந்து நமக்கு என்ன ஆயிருக்கும், இழையாயிருக்கும். இல்லும் ஏவும் சேர்ந்து இழையாயிருக்கும் முதல் எழுத்து. அடுத்து சார்பு எழுத்து, சார்பு கூட்டல் எழுத்து. 9th ஒன் அன்பிலார். அன்பிலார் அன்பு கூட்டல் இலார். 10th ஒன் அன்புடையார் அன்பு கூட்டல் உடையார். அடுத்தமா இயல் 3 பார்க்கலாம். இயல் 3ல் பார்க்கும்போது கண்டறி. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்க 1 வேர்டு தான். கண்டறி கண்டு கூட்டல் அரி. ஓய்வற ஓய்வு கூட்டல் அற. ஆழ்கடல், இந்த இக்கு நமக்கு போயிருக்கும், ஆழ் கூட்டல் கடல். 4th ஒன் விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். இயல் 4 மாசற, மாசு கூட்டல் அற. இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம். கைப்பொருள், கை கூட்டல் பொருள். 4th ஒன் பசியின்றி, பசி கூட்டல் இன்றி. 5th ஒன் படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. ஸோ இதெல்லாமே ஈஸியாக தான். அப்படியே என்ன பண்ணுங்க, ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணிகிட்டே வரேன். இயல் 5 நன்றி அறிதல். நன்றி அறிதலை பிரித்தால் நன்றி கூட்டல் அறிதல். நன்றின்றது ஒரு சொல், அது மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான். அறிதலும் அதே தான் மீனிங்ஃபுல்லான வார்த்தை. ஸோ ரெண்டுமே சேர்த்து நன்றி அறிதல். பொறை உடைமை, பொறை கூட்டல் உடைமை. பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்து இயல் 5ல் 4th ஒன் கண் உறங்கு, கண் கூட்டல் உறங்கு. ஸோ இங்கே மட்டும் நீங்கள் இந்த கண்டிஷனை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து தனி குறில் வரும்போது மெய் என்னாகும், ரெட்டிக்கும். மை ரெட்டிக்கும் போது இந்த இன்னும் நமக்கு இன்னொரு இன்னும் டபுள் ஆகும்போது இன் கூட்டல்
நூ ஆகும். சரி, இதை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா அடிக்கடி புணர்ச்சி விகுதி நம்ம கொடுக்கலனா கூட இது பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. 5th ஒன் போகி பண்டிகை, போகி கூட்டல் பண்டிகை, பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை. இந்த இல்லும் ஊவும் நமக்கு சேர்ந்து என்ன ஆயிருக்கும், லூவாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், பொருள் உடைமை. இயல் 6 கல் எடுத்து, கல் கூட்டல் எடுத்து. இங்கே நமக்கு பாருங்கள் மெய் வந்து என்ன இருக்குது, ரெட்டித்து இருக்குது. தனி குறில் வரும்போது மெய் என்ன இருக்குது, ரெட்டித்து. இப்போ நியூவாக ஃபார்ம் ஆன இல்லும் ஏவும் சேர்ந்து லேவாக சேஞ்ச் ஆகிருக்கு. நானிலம், 4 கூட்டல் நிலம். ஸோ இதை மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. நானிலமும் நம்ம 4 கூட்டல் நிலம், நானி கூட்டல் நிலம் சொல்லுவோம். பட் நானிலம்ன்றதோட மீனிங் என்னன்னு பாருங்கள், 4 அந்த லேண்ட்ஸ் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சேர்ந்தால் தான் நம்ம நானிலம் சொல்லுவோம். இப்போ 4ன்ற அந்த எண்ணை தான் அங்கே வந்து சுருக்கி சொல்லியிருக்காங்க. 4 கூட்டல் நிலம். கதிர் சுடர், கதிர் கூட்டல் சுடர், இச்சு வராது. மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. மின்னணு, மின்னணு பிரித்தால் மின் கூட்டல் அணு. விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. இது கூட நமக்கு ஒரு புணர்ச்சி விகுதி இங்கேயும் இருக்குது. என்னன்னா இவ்வு கூட்டல் இ. ஊ எப்படி பிரிக்கலாம், இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? ஸோ அடுத்து நமக்கு ஆன்ற உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த உக்குரல் ஊ வந்து மெய்யை விட்டு ஓடிச்சுன்னா இந்த இவ்வும் ஊவும் ஆவும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும், வாவா மாறும். பாருங்க, ஊவை எப்படி பிரிக்கலாம், இவ்வு கூட்டல் ஊ. நியூவாக ஒரு ஆண்டு சொல்லி உயிரெழுத்து வரும். இந்த உக்குரல் வந்து மெய் விட்டு இந்த மெய்யை விட்டு போயிடும் போது இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும், வாவா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளேஸ் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இது ஒரு புணர்ச்சி விதி தான். அடுத்து இயல் 7 நூலாடை, நூல் கூட்டல் ஆடை, நூல் கூட்டல் ஆடை. கலைக்கூடம், கலை கூட்டல் கூடம், இக்கு நமக்கு வந்து வராது. இயல் 8 தான் என்று, தான் கூட்டல் என்று, தான் கூட்டல் என்று. இயல் 9 எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். ஸோ இந்த வரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6th ஸ்டாண்டர்டில் இருக்க 9 இயலோடைய பிரித்து எழுதுக புக் பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் நம்ம என்ன பண்ணலாம், 7th 8th 9th லோவர் ஸ்டாண்டர்ட் முடிச்சோன்னா 10th 11th 12th வரும்போது நமக்கு வந்து 3 சீராக பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி நமக்கு சேர்த்து எழுதுகன்னு சொல்லிட்டு இருக்க 1 by 1 இருக்க எல்லா டாபிக்ஸும் வந்து வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.